கப்பல் விளாக்லாம் ரீசெண்டாக நான் பார்க்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்ஸ்டாகிராம் அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் இந்த தம்ப்நெயில் கவர் பிக்லாம் இருக்கு இல்லையா, அந்த கவர் பிக்கை ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணி வச்சுக்கும். ஒருவேளை நீங்க எதுவுமே சூஸ் பண்ணி வைக்கல, எந்த கவருமே நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணி வைக்கல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணி வச்சுக்கும். ரீசெண்டா நான் பார்த்த சில கப்பல், எல்லாரையும் சொல்லல, சில கப்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில இடத்துல எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும்ல ட்ரெஸ்லாம், அதை வாண்டடாவே தம்ப்நெயில்ல சூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, நான் கேஷுவலா விட்டுட்டேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் கேஷுவலா உங்க தம்ப்நெயில் சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நானும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அதை எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணி வைக்கல. பல இடங்கள்ல இவங்க வாண்டடாவே சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி வச்சா மட்டும்தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இதை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணி வைக்கும், ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணி வைக்கும். ஆனா ஏதோ ஒரு மூல முடுக்குல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம், அதுவும் சில நிமிடங்கள் கூட இல்லாத அந்த ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இன்ஸ்டாகிராமுக்கு கிடையாது. இந்த இடத்துல நான் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை குறை சொல்லல, இல்ல அவங்க பண்ற விஷயங்களையும் நான் குறை சொல்லல, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தவறுதலா அவங்களோட கம்ஃபர்ட் அதையுமே நான் தப்பா சொல்றேன். ஆனா அதை வாண்டடா இந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சாதான் வியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை ஏத்துக்க முடியாது.